ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சிக்கன் ரோல் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு உலக்கு அளவு மாவு, மைதா மாவு எடுத்துருக்குறோம். மைதா மாவையும் அப்படியே ஜார்லையே போட்டுட்டு நம்ம இந்த ஒரு உலக்கு மாவுக்கு இந்த உலக்குலேயே 1.25 அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும். நான் இன்றைக்கி ஒரு 3/4 பங்கு மட்டும் இப்போது ஜாரில் ஊற்றிட்டு அரைச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு கால்வாசி இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு 3/4 பங்கு ஊற்றி நல்லா அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருவோம். கலந்து வச்சுட்டா இந்த மாதிரிக்கு நம்ம ஆப்ப மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நம்ம பேனில் தோசைக்கல்லில் கூட ஊற்றலாம். நான் இன்றைக்கி ஆப்பசட்டியிலையே ஊற்றிக்கிட்டேன். ஆப்பசட்டியில் மீடியம் ஹீட் வந்ததும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா ஆப்பம் சுற்றி விடுற மாதிரியே சுற்றி விட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுருவோம். இதே மாதிரியே 2 பக்கமும் ஒயிட்டாகவே வேக வச்சுக்குவோம். ப்ரௌன் கலர் ஆக வரையும் வெயிட் பண்ண வேணாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். நம்ம இன்றைக்கி ஒரு உலக்கு மாவுக்கு நமக்கு 15 ரோல் சீட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 உலக்கு மாவு போட்டேன். எனக்கு ஒரு 30 சீட்டு பக்கம் கிடைச்சது. இது இப்போ ஊற்றி இதை தனியாக வச்சாச்சு. நம்ம ரோல் சீட்டு இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 4 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட வெங்காயமும் கொஞ்சம் ப்ரௌனிஸாக மாறிடும். ரொம்ப ப்ரௌனிஸ் ஆகணும்னு இல்லை. இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். க்ரீன் பீஸ் ஒரு 100 கிராம் அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு, 4 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இது கூடவே ஒரு 1/2 கிலோ அளவிலான கைமா சிக்கன், அதாவது சிக்கன் கொத்தி வாங்கிக்கிட்டோம். 1/2 கிலோ அளவிலான சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி இது நான் இன்றைக்கி நோன்பு திறக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறேன். அதுக்காக காரம் எல்லாமே அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரமாக யூஸ் பண்ணல. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காரம் அளவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அளவான காரம் போட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சிக்கன், காய் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வத்துற வரையும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே மல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அந்த அளவுக்கு வணக்கி எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்குவோம். இப்போ நமக்கு சிக்கன் ஸ்டஃபிங்குமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் சிக்கன் ஸ்டஃபிங்கு, ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு ரோல் சீட்டு, இன்னொரு தட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ரோல் சீட்டை எடுத்து தட்டில் வச்சுட்டு சிக்கன் ஸ்டஃபிங்கும் எடுத்து நடுவில் வச்சுருவோம். என்ன நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, சிக்கன் ஸ்டஃபிங் எல்லா ரோலுக்கு பத்தாது அப்படிங்கிறனால கம்மியான குவான்டிட்டி வச்சுட்டேன். இன்னுமே ஒரு ஸ்பூன் வச்சு ரோல் பண்ணால் இன்னுமே நிறையா எல்லா ரோல் கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு சிக்கன் கூடவே வரும். இது நான் எல்லா ரோலுக்கு பத்தாது அப்படிங்கிறனால ஸ்டஃபிங் கம்மியாக வைக்கவும், ஒரு பாதியில் ரோல் இருந்துச்சு, ஒரு பாதியில் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால நீங்கள்
செய்யும்போது இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு பேக் சைட்லேருந்து ஒரு மடக்கு, இந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் மடக்கிட்டு நல்லா ரோல் பண்ணிக்குவோம். இதுக்கு முன்னாடியே அந்த ரோலோட எட்ஜஸ்லாம் நம்ம மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மடக்கிட்டு ரோல் பண்ணோம்னா நமக்கு அப்படியே பேஸ்ட் ஆகிக்கும். இதே மாதிரியே எல்லா சீட்ஸையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இம்ரானாவும் வந்துட்டாங்க. இம்ரானாவும் இன்னொரு பிளேட் எடுத்து வச்சு நானும் ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் இம்ரானாவும் வச்சு ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதே மாதிரியே நம்ம எல்லா சீட்ஸையும் ரோல் பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், இவ்வளோ ரோல் நமக்கு கிடைச்சது. இது எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 3 முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் எடுத்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கம் முட்டை படுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா ரோல்ஸையுமே எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ரோலையும் நல்லா பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி விட்டு வச்சுருவோம். அடுத்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் காய வச்சு ஒரு 2 ரோலாக மெதுவாக பொன்னிறமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். நல்லா உருட்டி விட்டு நல்ல ப்ரௌனிஸாக ஆகிற வரையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரியே எல்லா ரோலையும் போட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் ரோல் ரெடி. இதே மாதிரியே அதான் நான் சொன்னேன்ல முன்னாடியே, இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்கன் ஸ்டஃபிங் கம்மியான குவான்டிட்டி வச்சுட்டேன். இன்னும் ஒரு ஸ்பூன் அதிகமாக வச்சுருந்தேன்னா நல்லா சூப்பராக மாவும் சிக்கனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கம்மியாக வச்சனால கொஞ்சம் சிக்கன் கம்மியாகி ரோல் சீட்டு மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் அதிகம் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.